ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைடல் ஜடை பூ அதை வந்து நம்ம இன்றைக்கி செய்யலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம கலர் கலராக பூ வச்சு இந்த லில்லி பூவை வந்து பேஸாக வச்சு நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவோட கவர் ஃபோட்டோவை பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு கோல்டு கலரை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு ஜடைக்கு பூ வைக்கிறப்ப கோல்டு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃப்ளவர்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்போம். ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வேறு மாதிரி ஸ்ப்ரே பண்ணாமல் அந்த கோல்டு கலரை யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கோல்டு கலர் ரிப்பன் வச்சு கோல்டு கலர் ரிப்பனில் கட் பண்ணி நான் வந்து இதை செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இந்த மாடல், இந்த காம்பினேஷன் வந்து கேரளா சாரீஸ்க்கு வந்து நம்ம வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லாட்டி பிளெயின் சாண்டல் சாரீஸ், இல்லாட்டி ஒயிட் சாரீஸ் வித் கோல்டு பார்டர், இது மாதிரி நம்ம கட்டும்போது இது மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய புது ட்ரை. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு. ஆக்சுவலாக இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கேற்ற அளவில் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவரை கவர் பண்ண மாதிரி ஃபுல்லாகவே கூட வைக்கலாம். எனக்கு ஃபுல் கோல்டு வேணும், ஒயிட்டே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இல்லை எனக்கு ஒயிட்டும் தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவ்வளோ வச்சுக்கிட்டு இந்த அடியில் இது வரைக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எப்படி கட் பண்ணியாச்சு பாருங்கள், நமக்கு எப்படி கிடச்சிருக்கா. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக இப்படி கர்வாக ஒரு பெட்டல் மாதிரி, ஷார்ப் பெட்டல் மாதிரி நம்ம இங்கே தெரியுதுங்களா, நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த எண்டை வந்து கொஞ்சம் 3/4 முக்கால் அளவுக்கு இப்படி வச்சுட்டு திருப்பி இங்கே இருக்கிறத இப்படி மடிச்சுக்குங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு அழகாக ஒரு பெட்டல் மாதிரி உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ரோஸ் பெட்டலை நம்ம மடிக்கும் போது அழகாக ஒரு இது வரும் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் லைட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கேண்டில் எதுனாலும் ஓகே. ஓகேங்களா, நீங்கள் லைட்டாக அது பண்ணாலே போதும். இது ஜரின்றதால உங்களுக்கு டக்குன்னு அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம இப்போ வந்து ஜடைப்பூ வந்து செய்யலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கோல்டு கலர் யூஸ் பண்ணுறதால இங்கே பாருங்கள், நிறைய பெட்டல்ஸ் வச்சுருக்கேன் நான். கோல்டு கலர் யூஸ் பண்ணுறதால கோல்டு கலர் த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு நம்ம எப்படி செய்கிறோன்றது தெரியாது. அதனால் நான் எப்பயும் யூஸ் பண்ணுற பூ கட்டுற நூலே யூஸ் பண்ணுறேன். எப்பயும் போல் இந்த நூலுக்கு நடுவில் 2 சம்பங்கி பூ வைங்க. அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பெட்டல் ஒன்று எடுத்து இப்படி வந்து வைக்கலாம். இப்போ இந்த பெட்டலுக்கு நடுவில் வேறு ஒன்று வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த போலன் ஸ்டெம்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸில் வந்து கிடச்சிது. இது மாதிரி போலன் ஸ்டெம் வந்து நிறைய இடத்துல கிராஃப்ட் ஷாப்லலாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணலான்னா அழகாக இது நடுவில் ப்ளேஸ் பண்ணலாம். வச்சுட்டு இது நடுவில் இது ஓகேவா. இங்கே பாருங்கள், அப்போ நமக்கு ஒரு ஒயிட் கோல்டு, அதுக்கு நடுவில் இந்த போலன் இது வச்சுருக்கோம், அதில் ஒரு ஒயிட் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ காம்பினேஷன் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு நாட் போடலாம். ஓகேவா? ஓகே.
இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், பூ 2 இப்படி வச்சு ஒரு நாட் போட்டுங்க. ஓகேவா? அடுத்து 2 பூ எடுத்து வச்சு இந்த பெட்டல் ஒன்று வச்சு, இந்த பெட்டல் கூடவே கூட நீங்கள் இந்த போலன் கிரெயின்ஸை வந்து வைக்கலாம். பாருங்கள், வைக்கும்போதே கூட இந்த பெட்டல் மேலே இந்த கோல்டன் கலர் போலன் இப்படி வச்சு நம்ம அப்படியே கூட இப்படி ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? பெட்டல் பக்கத்தில் இன்னொரு பெட்டல் நமக்கு அழகாக வந்திருக்கு. இங்கே சேமாக வைங்க. இது வந்து சேமாக இருக்கும், இந்த பெட்டல் வந்து சேமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து இவ்வளோ லென்த் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அதே தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 பெட்டலுக்கு என்ன செஞ்சு காமிச்சனோ அதே தான். வந்து இப்படி நம்ம இப்படி வந்து நாட் போடுறது தான். ஒரு 2-3 நாட்ஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். 2 போட்டு நம்ம கட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த நீடிலேருந்து நம்ம இதை எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த ஆணிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் முதல்ல கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி கலரில் நம்ம வந்து வாங்கிடலாம். என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? ஜாஸ்மின் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரோசஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இல்லையா? பிங்க்கு, எல்லோ, தென் ரெட்டு, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த கோல்டு கலர், தென் ப்ளூ கலர், க்ரீன் கலர், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்ளவர்ஸில் கிடைக்காது. இப்போ ஃப்ளவர்ஸில் நமக்கு கிடைக்காத கலர்ஸை வந்து நம்ம இது மாதிரி ரிப்பன்ஸ், ஜரி ரிப்பன்ஸ் இருக்கு இல்லையா? இதே ஜரி கோல்டன் கலர் இந்த ஜரி இருக்கு இல்லையா? இதுலேயே வந்து ப்ளூ கலர் ஜரி, பிங்க் கலர் ஜரி, இதெல்லாம் வந்து நிறையா நமக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அந்த ரிப்பன்ஸை கூட வச்சு இதே மாதிரி ஒயிட்டில் வந்து நீங்கள் அந்த கலர் ப்ளூ கலர் ரிப்பன்லாம் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். செய்யும்போது உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக ரொம்பவே அழகாக நமக்கு வந்து வரும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்ப்ரே பண்ணாமல், ஃப்ளவர்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணாமல் நம்ம இது மாதிரி ரிப்பன்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.